ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டோரா கிராஃப்ட்ஸ் கார்னர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லைம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கோலா பாட்டில் அப்படின்னு போட்டிருக்கு. கொக்கோ கோலா மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு குட்டி கொக்கோ கோலா பாட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 15 ருபீஸ்னு போட்டிருக்கு. இதுவுமே சேம் அதே பாட்டில் தான், கோலா அப்படின்னு போட்டு இதுவுமே 15 ருபீஸ் தான். இதோட கலர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் கலர். அது வந்துட்டு அந்த கலருமே ரொம்ப சூப்பராக இருந்தது, ப்ளூ கலரு. இந்த 2 பாட்டிலுமே 15 ருபீஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைம் வாங்கியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு ஷேப்பை. இந்த ஸ்லைம் வந்துட்டு கிளிட்டர் எஃபெக்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்லைம் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டோரா கிராஃப்ட்ஸ் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இது பாட்டிலுக்காக தான் நான் மெயினாக வாங்கினேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டில் ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா பபிள்ஸ் இருந்தது மேலே. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைம் ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு. ஆனால் போக போக வந்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த ஸ்லைமை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா என்னோடய உள்ளங்கை அளவு தான் இருந்தது. அதாவது அந்த பாட்டில் சொல்கிறேன், உள்ளங்கை அளவு தான் இருந்தது. ஆனால் உள்ளே வந்துட்டு நிறையாவே இருந்தது ஸ்லைமு. 15 ருபீஸ்க்கு வர்த்து தான், அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணி நான் இப்போ ஸ்லைம்லாம் வெளில எடுத்துக்கிட்டேன். எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கையில் ஒட்டுச்சு. நான் என்ன நினச்சேன்னா வந்துட்டு நம்ம ஸ்லைம் வாங்கினா விளாட தானே கரெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் விளாட சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு சரி ஆகலை, கையில் ஒட்டிட்டு தான் இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். பாட்டிலில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைம் இருந்தது. அதை வந்துட்டு நான் பாட்டிலில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சதும் கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ஸ்லைம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டு விளையாடுறதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருந்தது. உங்களுக்கு இந்த ஸ்லைமோட கலர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டேபிள்லலாம் சுத்தமாக ஒட்டவே இல்லை இந்த ஸ்லைமு. கொஞ்சம் ஒட்டுச்சு டேபிளில், ரொம்பலாம் ஒட்டலை. ஆனால் கையில் தான் நம்ம வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி விளையாடுறப்போ கையில் ஒட்டவே இல்லை ஸ்லைமு. ஆனால் நம்ம வந்துட்டு ஸ்லைமை நல்லா விரித்து விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி விளையாடுறப்போ கை ஃபுல்லாமே ஒட்டிக்கிச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த கை ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு ஸ்லைம் மாதிரியே எனக்கு இல்லை. அப்போது இந்த மாதிரி விளையாடுறப்போ தான் நல்லா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விரித்து விளையாடுறப்போ வந்துட்டு கை ஃபுல்லாக, நம்ம உள்ளங்கை ஃபுல்லாகவே ஒட்டிக்கிட்டு. ஸ்லைம்னாலே நம்ம வந்துட்டு நல்லா விரித்து விளையாட, அதுக்கு பபிள்ஸ் வர வைக்க அந்த மாதிரி தானே விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரி விளையாடுறதுக்கே இல்லைங்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்காது இல்லையா. ஸோ அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ஒரு மைனஸ் தான் இதில் இருக்குது. நார்மலாக கையில் வச்சு விளையாடுறோம் அப்படின்னா ஓகே. ஆனால் நம்ம இழுத்து விளையாண்டோம் அப்படின்னா நம்ம உள்ளங்கை ஃபுல்லாகவே ஒட்டிக்குது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா நம்ம விரிச்சிட்டோம் அப்படின்னா டேபிள்லேயுமே கொஞ்சம் ஒட்டிக்குது. மற்றபடி அந்த கலர்லாம் நல்லா இருக்குது. ஒரு வாட்டர் எஃபெக்டில் இருக்குது அந்த கலர் பார்க்குறதுக்கு. ஸ்விம்மிங் ஃபுல்லெல்லாம் வந்துட்டு வாட்டர் கலர் போட்டிருப்பாங்க இல்லையா, லைட் ப்ளூ மாதிரி, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு கிளியராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் கையில் ஒட்டுறப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்லைம் நான் ரிவ்யூக்கு எடுத்ததுலேருந்தே என்னோடய பேபி கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஸ்லைம் கொடுங்க விளையாடணும்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கும் ஸ்லைம்னால் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ ஸ்லைம் வீடியோ பார்த்தாலுமே வந்துட்டு கூட உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ நான் எப்போ வாங்கினாலுமே ஸ்லைம் 2, 3 அந்த மாதிரி வாங்கிட்டு வருவேன். அவங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுமே டென்ஷன் ஆகிட்டாங்க, என்ன மம்மி கையிலலாம் ஒட்டுது அப்படின்னு சொல்லி. ரிவ்யூ பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன் வீடியோவில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சமாளித்தேன். அதுக்கப்புறம் கொடுங்கன்னு ரொம்ப கேட்டதுனால சரி பாட்டிலில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பாட்டிலில் போடுறப்ப எனக்கு பாட்டிலில் போடவே வரலை அந்த ஸ்லைம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் பபிள் வர வைக்கிறேன் பாருங்கள். பபிள்ஸ்லாம் வருது, பட் பெரிய பபிள்லாம் வரல, நார்மலாக வருது. ஸோ பாட்டிலில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ ஸ்லைம் ஒன்ஸ் வெளில எடுத்ததுக்கப்புறமா மறுபடி பாட்டிலில் எனக்கு போடவே வரலை. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் கொடுத்துட்டேன், சரிப்பா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க விளையாண்டுட்ருக்கப்போ பாதி பாட்டில் ஸ்லைம் இருந்தது. எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாடுறத பார்த்தா குட்டி பால்ஸாக ஸ்லைமை எடுத்து அதை எடுத்து பாட்டிலுக்குள்ளே போட்டுட்ருந்தாங்க. இந்த ஐடியா நமக்கு வரலையே அப்படின்னு இருந்தது. ஸோ இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் வந்துட்டு 2 வயசு தான் ஆகுது. ஆனால் வந்துட்டு ஸ்லைம்னால் ரொம்ப பிடிக்குது.
ஓகே, இதை வந்துட்டு நான் பாட்டிலில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் போட முடியல. சரி அப்படியே எடுத்துகிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் பாட்டிலில் போடுறதுக்காக அதை என் உள்ளங்கையில் எடுத்ததில் எனக்கு எப்படி ஒட்டிக்கிச்சின்னு பாருங்கள். கை பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாமே நிறைய ஒட்டிக்கிச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஸ்லைம் விளையாடவே பிடிக்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நார்மலாக வச்சு நம்ம கையில் வச்சு விளையாடணும் நான் மட்டும்தான் இந்த ஸ்லைம் விளையாட முடியுது. எக்ஸ்பயர் ஆகிடுச்சா இல்லை இதோட இதே இப்படி தானா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை எனக்கு விளையாட வரலையா சரியா அப்படின்னு தெரியல. அதனால் நான் பிடிக்கல, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பிங்க் கலர் ஸ்லைம் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ வந்துட்டு சுத்தமாக ஒட்டலை. அந்த ஸ்லைம் ஆச்சும் வந்துட்டு கொஞ்சம் தொட்டோடனே ஒட்டுற மாதிரி இருந்தது. பட் இந்த ஸ்லைம் வந்துட்டு ஒட்டவே இல்லை. ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறப்பே உங்களுக்கு தெரியும் சுத்தமாக ஒட்டலை. ஆனால் வந்துட்டு அதே மாதிரி நம்ம விளையாட என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம விரித்து அந்த ஸ்லைமை விளையாடுறப்போ நம்ம உள்ளங்கையில் ஃபுல்லாமே ஒட்டிக்குது. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்லைமுமே. ஆனால் 2 ஸ்லைமுடைய கலர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அது வந்துட்டு ப்ளூ கலரு, இது வந்துட்டு பிங்க் கலர். சூப்பராக இருந்தது அந்த கலர் பார்க்குறதுக்கு. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது பாருங்கள், இந்த மாதிரி விளாண்டா மட்டும்தான் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்குது. நம்ம ஒன்ஸ் அது இந்த மாதிரி இழுத்து விளாண்டோம் அப்படின்னாக்கா நிறைய ஒட்டிக்குது. நீங்களே பாருங்கள். இதில் வந்துட்டு பபிள்ஸ்லாம் வரலை. ஸ்லைமை வந்துட்டு அந்த டேபிளில் விரிச்சா மட்டும்தான் வந்துட்டு பபிள்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி என் கை ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சின்னு. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸ்லைம் விளாண்டு டயர்டானேன் அப்படின்னா அது இந்த ஸ்லைம் விளாண்டு டயர்டானது தான். பட் அந்த ஸ்லைம் விட இந்த ஸ்லைம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்தது. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம விரித்து விளையாடுறப்போ கையில் ஒட்டுச்சு. ஸோ கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றது எல்லாமே அதே மாதிரி தான். கொஞ்சம் இது நல்லா இருந்தது, அவ்வளோதான். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம விரித்த உடனே வந்துட்டு பபிள்ஸ் நிறைய வந்தது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி விரித்து நம்ம பபிள்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்லைம் எல்லாம் சேர்க்குறப்போ வந்துட்டு டேபிளில் வந்துட்டு குட்டி குட்டியாக ஸ்லைம் ஒட்டிக்கிச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைம் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பாலாக செஞ்சு விளையாடுறப்போ நம்மளுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இந்த ஸ்லைம் பாருங்கள், நம்ம வந்துட்டு பால் மாதிரி செஞ்சு கீழே வச்சுட்டா அப்படியே தண்ணி மாதிரி ஆகுது. அது ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகலை, டக்குன்னு ஆகிடுது பாருங்கள். இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக தர்மாக்கோல் பால்ஸ் சேர்த்து விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தேன். கொஞ்சம் கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சேர்த்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்டாக தான் இருந்தது. கொஞ்சமாக தர்மாக்கோல் பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தேன். சில தெர்மாக்கோல் பால்ஸ் வந்துட்டு கீழே விழுந்துருச்சு, சில தெர்மாக்கோல் பால்ஸ் அதிலே இருந்தது. அது சேர்த்து விளையாடுறப்போ சீரியஸாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ரன்ச்சி ஸ்லைம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். விளாண்டு பார்த்துட்டு பிடிக்கலை அப்படின்னா நான் வந்துட்டு அந்த பால்ஸ்லாம் எடுத்துடலான்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு அது ஒன்ஸ் அது போட்டு விளாண்டதுக்கப்புறமா ரொம்பவே சூப்பராக இருந்தது. க்ரன்ச்சி ஸ்லைம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வந்துட்டு தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லைமில் போட்டு விளாண்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இதை விட குட்டி குட்டி தெர்மாக்கோல் பால்ஸ் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நம்மளுடைய குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஹாய் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ ஹாய் சொல்லிடலாம். ஆர்த்தி 9th ஸ்டாண்டர்ட், டி அச்சயா கவி 7th ஸ்டாண்டர்ட், மகாலட்சுமி 6th ஸ்டாண்டர்ட், ரூபிதஸ்ரீ 6th ஸ்டாண்டர்ட், கோபிகா 8th ஸ்டாண்டர்ட் கிராஃப்ட் அட்டாக், ஹர்ஷவர்தினி, காவ்யா சோஃபியா, தஸ்லிமா, மதிசெல்வி, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு பாருங்கள், அந்த தர்மாக்கோல் பால்ஸ் வச்சு நான் ரொம்ப நேரமாக விளையாண்டுட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த 2 ஸ்லைம் ஆச்சுமே நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவு பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. ரொம்ப விரிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு விளையாட முடியாத மாதிரி இருக்குது. ஆனால் வந்துட்டு நம்ம ரேபிட் ஸ்லைம் வாங்கினோம் பாருங்கள், அதோட ரிவ்யூ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இது இப்போ நான் வந்துட்டு பாட்டிலுக்குள்ளே போடுறேன். ஆனால் அதையுமே என்னால் போட முடியல. லாஸ்ட்டாக தான் நான் அது குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு போட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ரேபிட் ஸ்லைம் தான். இந்த ஸ்லைம் வந்துட்டு அந்த 2 ஸ்லைம் விளையாண்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இந்த ஸ்லைம் வீடியோ வந்துட்டு கிராஃப்டிங்ஸ் ரிவ்யூ கேட்டிருந்தீங்களே, அது கூட போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இதை ஓப்பன் பண்ணி தொட்டு பார்க்குறப்போ தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்லைம் நல்லாவே இல்லைன்னு சொல்லி. ஓகே, இதுலேயே ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். இது பாருங்கள், ஒரு மட்டு எஃபெக்ட் தான் இருக்குது, சாஃப்டாகவே இல்லை, சுத்தமாக இது வேஸ்ட்டு.
பாருங்கள் இது நல்லா வந்து இதை விரிக்கிறதுக்குள்ளே நம்ம கை நல்லா வலிக்குது, காஞ்சிருச்சு இந்த ஸ்லைம். சொல்லப்போனால் நான் அந்த ரேபிட் அந்த பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் காஞ்சது, சுத்தமாக பிடிக்கல. அந்த 2 ஸ்லைமாவது நார்மலாக விளையாட முடிஞ்சுது, நல்லா விரிச்சா தான் கையில் ஒட்டிக்குது. இதை விரிக்கவே முடியல, நார்மலாகவும் விளையாட முடியல. ஒரு கிளிட்டர் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஹார்டனாக ஆகிடுச்சு. மட்டு ஸ்லைம் தான் செஞ்சுருக்காங்க, ஆனால் ரொம்ப ஹார்டாகிடுச்சு. உண்மையாக சீரியஸாக சொல்லணுன்னா கை வலி வந்துடுச்சு இந்த ஸ்லைமை விரித்து. இதில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக பாடி லோஷன், பேபி லோஷன் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு போட்டு அதை வச்சு செஞ்சு பார்த்தேன். பட் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறமா ஃபெவிகால், ஒயிட் க்ளூ, இந்த மாதிரி க்ளூஸ்லாம், கேமிலின் க்ளூ எல்லாமே போட்டு பார்த்தேன். ஆனால் வந்துட்டு போடுறப்போ வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாகிற மாதிரி இருந்ததே தவிர சாஃப்ட் ஆகலை. அது இந்த ஸ்லைம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ஸ்லைம் ஆச்சும் 15 ருபீஸ்க்கு ஓகேங்கிற மாதிரி இருந்தது, ஆனால் இது 20 ருபீஸ்க்கு சுத்தமாக ஒர்த் இல்லை, நல்லாவே இல்லை. க்ளூ ஏதோ போட்டு பார்த்தேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி ஸ்லைம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேக்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இது ரொம்ப காஞ்சி போயிருந்தது, சுத்தமாக நல்லாவே இல்லை இந்த ஸ்லைமு. நிறைய க்ளூ போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆச்சு, அந்த கிளிட்டர் எஃபெக்ட்லாம் போயிடுச்சு, சுத்தமாக நல்லா இல்லை. இந்த மாதிரி ஸ்லைம் வாங்குறீங்கன்னா செக் பண்ணி வாங்குங்க. அந்த கொக்கோகோலா ஸ்லைமும் வாட்ரு மாதிரி இருந்தது, அதையும் நான் பார்க்காம வாங்கிட்டேன். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? பாய் குட்டீஸ்.